இப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையாக ஒரு சூப்பரான டிஷ்ஷை தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம டிஃபனுக்கு இட்லி வேக வச்சா கண்டிப்பாக 2-3 இட்லி மீந்து போயிடும். அது கடைசியில் நம்ம தான் ஈவினிங் சாப்பிட வேண்டியதாக இருக்கும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ அந்த இட்லி வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷை செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சில்லி இட்லி வந்து நம்ம மிஞ்சி இருந்த இட்லியை வச்சு தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சில்லி இட்லிக்கு வந்து நம்ம ஆறின இட்லி தான் நல்லாயிருக்கும், நம்ம சூடாக செஞ்சால் இது நல்லா இருக்காது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யணுன்னா நீங்கள் வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். ஒரு 5-6 இட்லி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு காய வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை வந்து நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இந்த இட்லியை வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா இட்லியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்ச எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டை வந்து வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 கப்பு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டினதை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1/2 கப்பு குடமிளகாய் வெட்டி வச்சதை வந்து நான் போட்டுக்கிறேன். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. குடமிளகாய் போட்டு ரொம்ப குக் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க, போதும். இப்போ குடமிளகா வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இது கூட வந்து ஒரு 3/4 ஸ்பூனு தக்காளி பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூனு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க. ஸ்வீட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்வீட் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து கெட்சப் கூட ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூனு சோள மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கலக்கி இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம இந்த குழம்புக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். இட்லிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருப்போம், பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த இட்லியை வந்து போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப்பு கட் பண்ண கொத்தமல்லியை வந்து போட்டுக்கலாம். ஸோ இட்லி உடையாமல் நம்ம வந்து கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம பண்ண சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். இது உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக வந்திருக்கு. காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.